என் தங்கப்பிள்ளையே, இன்று மங்கள செவ்வாய் கிழமையோடு மாத பிறப்பு வந்திருக்கின்றது. வைகாசி மாதம் பிறந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் என் தங்கமே, இந்த வராகியானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நீ உன் வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த பல மாற்றங்களை எல்லாம் காண வேண்டிய நாள். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று மாதத்தினுடைய தொடக்க நாள், மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கின்ற நல்ல நாள் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற செயலை திறமையாக செய்யும் பட்சத்தில் இன்று என் பிள்ளை அடைய நினைக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக தொட்டு விடுவாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இறைவன் உனக்கு கொடுத்தது ஒரு வெற்று காகிதம் மட்டும்தான். அதில் எழுத வேண்டுமா, அல்லது வரைய வேண்டுமா, அல்லது கிறுக்க வேண்டுமா, அல்லது அதனை கிழித்து விட வேண்டுமா என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தன்மேல் விழுகின்ற அத்தனை ஒளி துகள்களையும் பிரதிபலித்துவிட்டு தனக்கு பின் நிழல் என்னும் இருளை வைத்து கொள்ளும் பொருட்கள் அனைத்துமே சொல்வது என்ன தெரியுமா? உன் சோகங்களை எல்லாம் உனக்கு பின் ஒழித்து கொண்டு ஒரு புன்னகைக்கு உன் புன்னகையை பிரதிபலித்து நில் என்று. அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் தங்கமே, எப்பொழுதுமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் என் பிள்ளையே, உன்னுடைய புன்னகையை நீ எப்பொழுதுமே பரிசாக எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் மாற்ற முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நடப்பதை ஒரு நாளும் மாற்றிவிட முடியாது. ஆனால் நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதை எப்படி நடந்தாலும் அதை நாம் நமக்கானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் அது சர்வ நிச்சயமாக உனக்கானதாகவும் உன்னுடைய மன நிம்மதியாகவும் அது மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதுவெல்லாம் எப்பொழுது தெரியுமா? ஒரு விஷயம் நடக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகு என்ன நடக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்துவிட வேண்டும். என் தங்கமே, உண்மையாகவே உன்னுடைய மனது சற்று விசித்திரமானது என்பது உண்மைதானே. கிடைத்ததை நினைத்து ஒரு நாளும் நிறைவடையாது. நமக்கு இது கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து ஒரு நாளும் அது சந்தோஷமடையாது. கிடைக்காததை நினைத்து அது தவித்து கொண்டிருக்கும். இதுதானே உண்மையும் கூட. என் பிள்ளையே, சிலரோடு இந்த வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ வெற்றி அடைந்து விடுகின்றாய். சிலரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ தோல்வி அடைந்து விடுகின்றாய். எவரோடுமே நீ ஒப்பிட்டு பார்க்காத பொழுதுதான் மகிழ்ச்சி அடைகின்றாய் என்பதனை புரிந்து கொள். அதுவும் நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குவதற்கு முன்பாக தயங்கி விடாதே. தொடங்கிய பிறகு அதற்கு பயந்து நடுங்காதே. ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் சோம்பேறித்தனமாக உறங்கி விடாதே. வேதனைகள் வருகிறதே என்று எண்ணி பதுங்கி விடாதே. சோதனைகளை கண்டு என் பிள்ளை நீ துவண்டு விடாதே. சாதனை நிச்சயமாக நீ செய்வாய் என்பதனை புரிந்து கொண்டு கலங்காமல் இரு. ஒரு நாள் நிச்சயம் உனக்கானதாக விடியும். அன்றைய நாள் நீ செய்கின்ற செயல் உன்னால் மட்டுமே செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய். அதுபோன்ற ஒரு வெற்றி விடியலில்தான் இந்த வராகி உன்னை சந்தித்திருக்கின்றேன் என்பதனையும் மறந்து விடாதே. என் தங்கமே,
தடைகளை எல்லாம் தாண்டி தடுப்பவற்றை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு தடம் மாறாமல் சென்று கொண்டே இரு. உன்னை தடுப்பவன் இங்கே எவனும் இல்லை என்பதனை புரிந்து கொள். உன்னை தடுப்பதற்கு எவனுக்கும் இங்கே துணிச்சலும் இல்லை என்பதனை உன் மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். முழு மூச்சாக நீ செய்து கொண்டிருக்கின்ற எல்லா செயலுமே நீ உன் கையில் வைத்திருக்கின்ற அந்த முயற்சியோடு உனக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான வெற்றிக்காக விடிந்திருக்கின்ற இந்த விடியலை என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். என் தங்கமே, உன்னுடைய இதயமானது அதிகமாக எந்த இடத்தில் புன்னகை இருக்கின்றதோ அந்த இடத்தை நோக்கி இருக்க வேண்டும். என் தங்கமே, இன்று வைகாசி மாதத்தினுடைய முதலாவது நாள். செவ்வாயினுடைய அதிபதி முருகப்பெருமான். செந்தமிழ் தந்த தலைவன் செவ்வேல் முருகன், செவ்வாயின் அழகன். இன்று அவரை நீ வழிபட வேண்டும். என் தங்கமே, பொதுவாகவே வைகாசி பிறந்தாச்சி என்று அத்தனை மனமகிழ்ச்சியோடு சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் உனக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கான அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இன்று நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கின்றான். ஆனால் வாழ வேண்டும் என்று நினைத்து மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான். எதுவுமே உன்னுடைய கையில் இல்லை. எல்லாமே நம்பிக்கையில்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை எண்ணி வேதனைப்படாமல் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நன்மையை கொடுப்பதற்காகத்தான் வந்தது என்பதனை உணர்ந்து கொள். என் தங்கமே, காசை கொட்டி கொடுத்து வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுதெல்லாம் அது அதிகமாகியும் விட்டது. உனக்கு நான் சொல்கின்ற இந்த 6 விஷயமும் சரியாக இருக்குமானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நோய் என்பது நிச்சயமாக குறைந்துவிடும். முதலில் அதிகாலையில் எழுந்ததும் சூரிய ஒளி உன் மீது படும்படி பார்த்துக்கொள். அது உன் உடலுக்கு மிகவும் நல்லது. உடல்நிலை சரியில்லை என்னும் பொழுது ஓய்வு மிகவும் அவசியம். நிலையான உடற்பயிற்சியை எந்நாளும் எடுத்துக்கொள். உணவு பழக்க வழக்கங்களில் எப்பொழுதுமே கட்டுப்பாடோடு இருந்து கொள். தன்னம்பிக்கை என்பது உனக்குள் எப்பொழுதும் இடைவிடாது இருக்க வேண்டும். என் தங்கமே, இறுதியாக உன்னோடு பேசுகின்றவர்களும் பழகுகின்றவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நல்ல நண்பர்களை நீ வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நல்ல சூரிய ஒளியையும் உடலுக்கு தேவையான ஓய்வினையும் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடும் தன்னம்பிக்கையோடும் நல்ல நண்பர்களை உடன் வைத்து கொண்டு என் பிள்ளை இருக்கும் பொழுது இந்த 6 விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும். எந்த விதத்திலும் உனக்குள் எந்த விதமான நோய்களும் வராமல் உன்னை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. என் தங்கமே, நீ உனக்கான விஷயங்களை தெளிவாக மனதிற்குள் கொண்டு எது எது நமக்கு தேவை என்பதனை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களுக்கும் அதிகமாக ஆசைப்படாமல் உனக்கானதை சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கொண்டால் போதும். எல்லாமே உனக்கானதாக மாறிவிடும். வெற்றி விடியலில் உன் சந்தோஷத்தை எதிர்நோக்கி பயணம் செய். இந்த வராகி உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.